அக்டோபர் 9, 2010 ஈவினிங் 6 மணிக்கு எனக்கு கரெக்டாக சரியான 6 மணிக்கு எனக்கு கால் வருது. இவன் தான், இந்த ஆள் தான். பேசுகிறோம். பேசும்போது சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். A to Z வரைக்கும் என்னை பற்றி நான் சொல்லிட்டேன். எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், எப்படி எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு, நாங்கள் என்ன நான் எத்தனை பேர், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, நான் எத்தனை கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறேன், A to Z கம்ப்ளீட்டாக கரண்ட் டேட், அந்த நம்பரை அவனோட நம்பரை எடுத்த இது வரைக்குமே எல்லாமே டீட்டெயில் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட போச்சு அந்த கான்வர்சேஷன் ஒரு 4 to 5, 6 hours கிட்ட போச்சு. மிட்நைட் இல்லை, ஒரு 11 o'clock அது மாதிரி போல் அவன் ஆரம்பிக்கிறான். அவனை பற்றி A to Z அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அவ்வளோ உண்மை நம்புகிற மாதிரியே பொய்யா பேசி நான் அப்படியே ஒரு இமேஜினேஷனுக்கே நான் போயிட்டேன். அவன் சொல்ல 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 ஒரு கற்பனை இதுலேயே நான் வாழ்ந்துட்டேன். அவன் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு. ஆனால் அதில் 50% உண்மை, 50% பொய். 50% உண்மை என்னதுன்னு பார்த்திங்கன்னா, அவன் ஃபினான்ஷியலி ரொம்ப புவர். அவனுக்கு ஒரு வீடு, வாகனம், வண்டி கூட இல்லை. சொந்தக்காரங்க இவங்களுக்கு ஃபினான்ஷியலி இவங்க ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால எல்லோரும் லேண்ட் எடுத்துக்கிட்டாங்க, வீடு கட்டிக்கிட்டாங்க. இவங்க எந்த ஒரு இதுக்கும் எம்டி ஹேண்டடு, அதுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்றதுனால அவங்க பாட்டி வீடை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை ரெனோவேட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் இப்போ லோன் கட்டிகிட்ருக்காங்க. மந்த்லி ஆனால் 5,000 EMI போகுது. அது இவ்வளோ தான் உண்மை. அதாவது பிறந்தது, வளர்ந்தது, இவங்க அம்மா அப்பாவோட மேரேஜு, இவங்க அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஸை பற்றி சொல்கிறான், இவங்களோட ரிலேஷன்ஸை பற்றி சொல்கிறான். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணான். ஓகேங்களா? அதாவது எல்லாமே ஒரு ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரியே கதைங்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா நானும் அங்கே போனேன், வந்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன்ல. பொய் என்ன பொய் பேசி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவனை பற்றி சொன்னது எல்லாமே, அதாவது இவன் படித்தது அதெல்லாம் ஓகே. இந்த பொண்ணுங்கன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஈகர்னஸ் இருக்கும்ல. இப்போ நான் ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னை பற்றினா, எல்லாருக்குமே இவங்களோட லவ் ஏதாவது இருக்குமா? ஏன்னா லவ்ன்ற ஒரு விஷயம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீல். எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாரோட லைஃப்லையும் ஒரு லவ் இருக்குமா? அதை கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு தனி சுவாரஸ்யமாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் நானும் ரொம்ப ஈகராக இருந்தேன். அப்போது அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது கிட்டத்தட்ட இவன் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கிற அந்த ஸ்கூலில் மெச்சோர்ட் ஆகிற அந்த ஏஜுக்கு முன்னாடியே, டீனேஜுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஃப்ளர்ட்டிங் கைண்ட் ஆஃப் பையன் இவன். பொண்ணுங்களை பார்த்தா கொஞ்சம் அரிப்பு எடுக்கிற கேரக்டராக தான் இருந்திருக்கான். இது அவங்க அம்மா வாயிலேருந்தே வந்துச்சு. நான் போக போக சொல்கிறேன். இந்த பையன் என்கிட்ட சொன்னது என்னதுன்னா, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு ஆனால் நான் 11th படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், பிராமின் பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணோட பேரையும் சொல்கிறான். காயத்ரி, கொட்டிவாக்கம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எங்கே படித்தான் 11th 12th இந்திரா நகரில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான். ஓகேங்களா? ஸோ கிளாஸில் அந்த டாப்பராக இருக்க பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிச்சிருச்சு. இவங்களோட லவ் கண்டினியூ ஆகுது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே என்ன ஆகுதுன்னா, இவனோட ஃப்ரெண்டு, இவனோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரையும் இவன் கூட படித்த பையன் அதே இந்திரா நகரில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான். ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிறான். அந்த ஸ்கூலில் இவன் ஃப்ரெண்டு படிக்கிற ஸ்கூலில் இவன் அடிக்கடிக்கு அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண போவானா எப்படின்னு தெரில. அங்கே அவன் ஃப்ரெண்டு படிக்கிற கேங்கில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு மேலே அந்த பொண்ணு கொஞ்சம் ஈஸி கோயிங், கொஞ்சம் ஃப்ளர்ட்டிங் கேரக்டர். அது அதாவது சில பொண்ணுங்கள்லாம் ஃப்ளர்ட் பண்ணுங்க ஓவராக. சில பொண்ணுங்க படிப்பு, குடும்பம் அப்படின்னு இருக்கோங்க. சில பொண்ணுங்க எந்த ஒரு கேரும் இல்லாமல் வளர்ந்த கேஸுங்கள்லாம் இருக்கும்ல, அதுங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளர்ட்டிங் கேரக்டர் ரொம்ப இருக்கும். ஓகேவா? ஸோ
இந்த பொண்ணு வந்து ஒரு ஃப்ளர்ட்டிங் கேரக்டர். பசங்க கூடலாம் கொஞ்சம் ஈஸி கோயிங்கா இப்போ கை வைக்கிறானுங்கன்னா கூட ஷி வில் அலோவ் தெம் டு டச் அது மாதிரியான பொண்ணு. அப்போ இவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் வருது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறது? இங்கே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டான், ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அந்த லவ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் வேற தெரிஞ்சிருது. இவனோட மெயின் விஷயம் இன்றைக்கி வரையும் அவனால் வெளியில் வர முடியல, தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா சின்ன வயசில் அவனோட சைல்ட்ஹுட்டில் இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பசங்களை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துட்டான். இவன் சின்ன வயசுலேருந்தே எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, அப்படி இப்படின்னு இல்லைன்னா இருந்தால் இன்றைக்கி வந்து யாருக்குமே பாதர் பண்ண முடியாமல் ரொம்ப ரொம்ப வெளிவட்டமாக நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பான். பிரச்சனையே என்னென்னா, இன்றைக்கி வரையும் லாக் ஆகியிருக்கிற ஒரு விஷயம், சின்ன வயசுலேருந்து பசங்களை வந்து அதாவது நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் பசங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக அந்த அந்த பாண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த படிக்கிற அந்த ஒர்க் ஒர்க் பண்ணுற வரைக்கும் சரி, இப்போ ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறமும் சரி, அப்படியே மெயின்டைன் பண்ணுறான் அந்த கேரக்டரை. அவங்கக்கிட்ட அப்போ இருந்த கேரக்டரை. ஸோ இதனால வெளியில் வர முடியல. ஆனால் அவங்க கண் பார்வைக்கு பின்னாடி 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்தது நான் தான். ஸோ எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த ஆள் கூட 4 செவருக்குள்ளே வாழாத வரைக்கும் நானும் வந்து கண்கட்டி விட்ட மாதிரி வெளியில் பார்க்குறத வச்சு தான் இவாலுவேட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 4 செவத்துக்குள்ளே கூடவே இருக்கும்போது இந்த பையனை இவனை வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, இவனோட செயல்களை. எங்கள் அக்காலாம் ஏமாந்தா. நல்லா ப்ரூஃபை வந்து அவனோட ஃபோனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோ நான் சொல்ல முதல்ல நம்பலல்ல, பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவனோட பண்ணுற வேலைகளெல்லாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறது, அந்த ரெக்கார்டிங் அனுப்புறது, அதெல்லாம் பார்த்தோம். அடா பாவிங்கிற அவளே வந்துட்டு ரொம்ப இயர்ஸ் கழிச்சு தான் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவளோ அடா பாவி வாயில்லாத பூனை மாதிரி இருக்கிறானே பார்க்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணுக்குன்னு சில பசங்க இருப்பாங்கல்ல, அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொல்லிடுறாங்க, இங்கே பாரு, அவன் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறானான்னு தெரியாதா, ஆனால் நீ சின்சியராக இறங்கிடாத, நீ நல்லா படிக்கிற பொண்ணு. அவன் வந்து உன்னையும் ப்ரப்போஸ் பண்ணி இங்கேயும் லவ் பண்ணிட்டுருக்கான். இது மாதிரி அந்த ஸ்கூலில் அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான்றான் பார்த்தியா. அவன் ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு மேலே க்ரஷ்ஷு. அந்த பொண்ணோட வீடு அட்ரஸை தேடுறது, அது பின்னாடி சுற்றுறது, அது எங்கெங்கே போகிறது வருதுன்னு சேஸ் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான்னு இந்த பொண்ணுக்கு தகவல் வந்துடுது. அப்போ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் உஷாராகிறாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம இன்வால்வ் ஆகிறோம், கேட்குறோம், சண்டை போடுறோம் அப்படிலாம் இங்கே இருந்தால் அது ஃப்யூச்சரை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையோடு வில் ஹாவ் த கான்வர்சேஷன், அப்படியே போகட்டும், படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ ஃபைனலி இவன் என்ன பண்ணுறான், படிப்பில் வந்து டவுன் ஆகுது, இந்த பொண்ணை பின்னாடி சேஸ் பண்ணுறேன்னு. அப்போது 12th வந்து இவன் வந்து கம்பார்ட்மெண்ட் ஆகிடுறான், சயின்ஸ்லேயே ஏதோ ஒரு சப்ஜெக்டில். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, பாஸ் ஆகிடுது. பாஸ் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு சொல்லுது, நம்மளோட லவ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒன்று சேருவோம். அப்படின்னு நான் வந்து அப்ராடுக்கு போகிறேன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு, நம்ம லவ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப டீசெண்டாக சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. இவன் அதை வந்து ஒரு பெரிய பாதராக எடுத்துக்கல. ஏன்னா இவன் வந்து ஃபிசிக்கலாக தான் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கான். மென்டலி அவன் வந்து அந்த பொண்ணு, அவனோட ஃப்ரெண்டு படிக்கிற கிளாஸில் இருக்க பொண்ணுக்கிட்ட அங்கே தான் வந்துட்டு ஃபுல்லோட திங்கிங் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவனும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக மூவ் ஆகிட்டான். இவனுக்கு ஒரு விஷயம் வேண்டான்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணிவிடுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பான். ஏன்னா அவனுக்கு அது வேண்டாம், அவனுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும்தான் அவன் ஃபோக்கஸ்டாக இருப்பான். இது நான் 4 செவத்துக்குள்ளேருந்து அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கினது.
எனக்கு இன்ஃபேக்ட்டு அவன் வந்து எவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணான் என்னை கழட்டி விடுறதுக்குன்றது ஒரு ஒரு அம்மாவா ஒரு ஒய்ஃபாக வாழ்ந்த பீரியடு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணான் வெளில போகிறதுக்கு, என்னென்ன க்ரியேட் பண்ணான், எவ்வளோ இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகணுன்றதுக்காக போராடுவான் நிறைய. ஸோ இவன் கிளம்பிட்டுருக்கான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்பிட்டு இவன் ஃபீல் பண்ணுவானா? இல்லை, அவளும் ஃபீல் பண்ணல. ஏன்னா அவளுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு இந்த நாய் வந்து இன்னொரு பொண்ணு நம்மக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்குதுன்றது இந்த பொண்ணுக்கு தெரிய வந்ததுனால இந்த பொண்ணு பாதர் பண்ணல, விட்டுருச்சு. ஒரு நாள் இவன் சேஸ் பண்ண பொண்ணு வந்து அதுக்கிட்ட தான் டெய்லி கடலை போட்டுட்ருக்கானே. அப்போது ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, நான் உன்னை பெசன்ட் நகர் பீச்சில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈவினிங் நான் எங்கள் மம்மியோட வருவேன், எங்கள் மம்மி என்னை ஆட்டோவில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீ வந்து அங்கே வெயிட் பண்ணு, எனக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீரியடில் தான் இவன் ஒரு Yamaha RX 100 வாங்குகிறான். இந்த பொண்ணுக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த Yamaha RX 100ம் வாங்குகிறான். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அதோடய ஸ்டோரியெல்லாம் கிட்டத்தட்ட இவங்க ஒரு ரொம்ப மாதமாகவே கனெக்ஷனில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ணிட்டான். அதில் அந்த பொண்ணு வந்து சொன்னது என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு RX 100னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்துட்டு அந்த வண்டி அந்த ஸ்ட்ரீட்டில் வராருன்னா அவர் வண்டி சவுண்டை கேட்டே நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க இவர் தான் வராருன்னு. அவ்வளோ ஸ்பீடாக ரேசர் எங்கள் அப்பாவா, அது மாதிரி இப்படின்னா சொல்லி வச்சுருக்கு. எங்கள் அப்பாவுக்கு கேமரானா பேஷன், அதனால தான் எனக்கும் கேமரா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப லைக் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன 2 விஷயத்தையும் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு கதை ஸ்டார்ட் ஆகுது திருப்பி நெக்ஸ்ட்டு சேசிங்காக. அப்போ அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் இந்த பொண்ணு பெசன்ட் நகர் பீச்சுக்கு அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறது, அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கதைகளை ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சது. இவங்க அம்மாவும் வந்துட்டு இந்த பையனோட அம்மா, இந்த பொம்பளை பொறுக்கியோட அம்மாவும் RX 100 வாங்கி கொடுத்தது. RX 100 வாங்கி கொடுத்தது தான் டியூவில் தான் வாங்கி கொடுக்குது. டியூவில் வாங்கி கொடுக்குது அந்த பொம்பளை. அதில் மாதிரி கேமரா அதை பற்றிலாம் எதுவுமே சொல்ல. அந்த பொண்ணை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோ கொடுத்துருக்கானா அவங்க அம்மாட்டன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப மோசமான ஒரு பொம்பளை. நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, அது நல்லதுக்கு இல்லை. இன்றைக்கி என்னால் ஏற்றுக்க முடியல அந்த பொம்பளையை பற்றி கேள்விப்படும் போது. சில்க்கு, அவ்வளோதான், சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். அந்த காலத்தில் இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் விளையாடினதுக்கு அப்புறமேட்டு அந்த பொம்பளை தான் ஒரு மெயின் பிக்சரே என் லைஃப்பில் விளையாடினதுக்கு. அவங்க அந்த பொம்பளையும் அவங்க பொண்ணும். இவெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூட்டுன்னே சொல்லலாம். இவனும் ஒரு மெயின் பிக்சர் தான். ஆனால் மெஜாரிட்டியாக கேமர் வந்து பார்த்தோன்னா அம்மாவும் பொண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, RX 100 வாங்குகிறான். இந்த பொண்ணு வந்து அவனை பார்க்கணுன்னு சொல்லுது. அப்போது இவன் வந்து பீச்சில் உட்காந்துட்ருக்கான், வெயிட் பண்ணிகிட்ருக்கான் எலைட் பீச்சில். அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட ஆட்டோவில் வந்து அவங்க அம்மா ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து அவன் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லுது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஓகே நம்ம இவ்வளோ நாள் பேசினதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன அதே கதைகளை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அந்த பாவமான ஸ்டோரி, ஓகேங்களா. அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, பணம் கஷ்டம் இருக்குது, அவங்க அம்மா இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, இப்படிலாம் கடன் வாங்கி வாங்கி தான் மாற்றி மாற்றி ரொட்டேஷன்லேயே தான் படிக்க வைக்கிறாங்க, சாப்பாடுக்கு இப்படி எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். இந்த பொண்ணோட கேரக்டர் என்னன்னு நான் இப்போ சின்ன ஒரு இதில் சொல்கிறேன். இந்த பொண்ணு வந்து பீஸா பர்கர் கேஸு. அதாவது எம்டி வெசல் மேக்ஸ் மோர் நாய்ஸில் அது மாதிரி குறை கூடும் கூத்தாடும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் அதுக்கு கூத்தாடணும். ஹைஃபையான லைஃப் ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி. அப்போது இவன் வந்து இப்படி சொன்ன உடனே இவனை பற்றி ஃபுல்லாக கேட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு உடனே சொல்லுது, நீ உங்கள் வீட்டில் வந்து
உங்கள் வீடே வந்து ஒன்று தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீ தான் உங்கள் வீடை பார்த்துக்கணும். அதனால நம்ம இந்த லவ்லாம் வேண்டாம், அவங்களே உன்னோட டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த லவ்லாம் வேண்டாம், நீ வந்து கிளியர் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணுமோ படி அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு அன்றைக்கே வந்து என்னை ட்ராப் பண்ணிவிடு, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. அப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னை ட்ராப் மட்டும் பண்ணிவிடுன்னு சொன்ன உடனே ரொம்ப பிளைண்ட் மைண்டடோட அந்த பொண்ணை வந்து அந்த RX 100ல் உட்கார வச்சுக்கிட்டு அந்த இந்திரா நகரில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப தடவை ஃபோன்லாம் பண்ணியிருக்கான் இவன், அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்லேயும் ஷேர் பண்ணிச்சா என்னன்னு தெரில, இல்லை அவங்க வீட்டில் எதாவது ஹிண்ட்டு கொடுத்தாங்களா, நம்மளோட இதுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படி இப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து இவன் சொன்னதை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்படி தான் வந்து பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ இவன் சேஸ் பண்ணாலும் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த ஈஸியாக OMRல ஒரு காலேஜ் இருக்குது, ஹிந்துஸ்தான் காலேஜ். அந்த காலேஜில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்து அங்கே படிக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்பயும் இவன் வந்து சும்மா இல்லாமல் அந்த பொண்ணை சேஸ் பண்ணுறான். எப்படின்னா அந்த பொண்ணை தேடிக்கிட்டு அவன் காலேஜுக்கு போகிறது, ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு இவன் கிளாஸோட காரிடோரில் போகிறது வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். இப்படிலாம் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. இது எந்த அளவுக்கு போச்சு கீச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அவன் ஷேர் பண்ண ஒரு விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ நான் கேட்டேன், அந்த பொண்ணு வந்து ஓகே, நான் வந்து அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லியிருக்கு, இல்லை நான் வந்து கொஞ்சம் லக்ஸரியான லைஃப் வாழணுன்ட்ருக்கேன்னா நான் சொல்லியிருக்கு போல். அப்போ நான் கேட்டேன், சரி அது ஈஸி கோயிங் அந்த இவனோட வாயிலிருந்து வந்ததை வச்சு நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு வந்து ஈஸி கோயிங், அது எவன்கிட்ட பைசா இருந்தாலும் போயிடும், அதுக்கு தேவை லக்ஸுரி லைஃப் தான். ஒரு ரூம் புக் பண்ணால், ஒரு லக்ஸுரியான ஹோட்டலில் புக் பண்ணால் வந்துடும், அது மாதிரியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லுது. அதே மாதிரி காஸ்ட்லியான திங்ஸ் நம்ம இந்த ஹோட்டலில் உனக்கு நான் வாங்கி தரேன் சாப்பிட்றதுக்குனாலும் வந்துடும். இதெல்லாம் வந்து அதுக்கு அந்த லக்ஸுரி லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அதோட உடம்ப கூட அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அது மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர் எதுக்கு நீ லவ் பண்ண? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்தா, அதாவது அந்த அப்பியரன்ஸுக்கு தான் இவன் வந்து அலைஞ்சானே வலிக்க, அந்தளவுக்குலாம் அப்பியரன்ஸு சரி ஓகே, இவன் கண் பார்வைக்கு அதோட அப்பியரன்ஸு அவனை வந்து மயக்கிடுச்சு, ஓகேங்களா. ஆனால் எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, எனக்குன்னு இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். இவனே ஒரு போக போக சொல்கிறேன். இவனுக்கு வந்துட்டு அந்த ஈஸி கோயிங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், இவன் சொன்னதை சொல்கிறேன். ஏன் தெரியுமா பையனுங்கள்லாம் அது பின்னாடி போகிறாங்க? பையனுங்க பண்ண வேண்டியதெல்லாம் பையனுங்க பண்ணவே தேவையில்ல, ஒரு பொண்ணு அதுவே பண்ணி விட்ருவான் எல்லாம், அதுக்கு தான் அப்படின்றான். இது ஒரு பொண்ணாக நான் கேட்டுட்ருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் மனசு? என்னால் ஏற்றுக்க முடியல அந்த கான்வர்சேஷன். இப்போ வரைக்குமே ஒரு பையனாக பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் அந்த பொண்ணு பண்ணிடும். இன்ஃபேக்ட்டு இவனோட ஃப்ரெண்டு ஒரு பையனை சொல்கிறான், வேலுன்னு. இது எந்த வகையில் உண்மை பொய்ன்னு தெரியாது. இதுவும் வந்து ஃபோன் கான்வர்சேஷனில் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஆமாம், ஃபோன் கான்வர்சேஷன்லையும் இருக்குது. இது நேரில் சொன்னது ஆக்சுவலாக, ஆனால் ஃபோன் கான்வர்சேஷன்லேயும் இருக்குது. செப்ரேட்டாக இருந்து நாங்கள் பேசினதுலாம். அப்போது வேலுன்ற ஒரு பையனை வந்து சொல்கிறான், எங்கள் பையன் வேலு கூட அது வந்து ஓகேன்னு சொல்லிச்சு, உனக்கு தெரியுமா, கார் எடுத்துன்னு போனால் போதும், அது வந்துடும். அப்போ நான் சொன்னேன், நான் கேட்டேன், இது மாதிரி இந்த அளவுக்கு நீ சொல்கிறனா, நீ இது வரைக்குமே அவன் மேலே கை வைக்காமையா இருக்க? எனக்கு புரியல அப்படின்னு நான் கேட்குறேன் அவன்கிட்ட. கண்டிப்பாக ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு தோணுது எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், ஒரு நாள் வந்துட்டு ஃப்ரெண்டோட கார் எடுத்துகிட்டு போனேன். அதான் அந்த மந்தவெளியில் இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனோட ஸ்கூலில் தான் இந்த பொண்ணு படிச்சிச்சு, 2 பேரும் கிளாஸ்மேட்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பிராமின் பையன். அவனோட காரை தான் வந்துட்டு அவன் தான் கார் ஓட்ட சொல்லியும் கொடுத்து தான்
அவன் தான் இந்த பப்பு டிஸ்க்குக்கெலாம் வந்துட்டு புது ஷூவெல்லாம் கூட வாங்கி கூப்பிட்டு போவானாம், இவன் கூட கம்பெனி கொடுக்கறதுக்கு, இந்த பொண்ணெல்லாம் மீட் பண்ண வைக்கிறதுக்கு அது மாதிரிலாம். ஸோ அந்த பையன் தான் வந்துட்டு அவனோட கார் தான் நினைக்கிறேன், அவனோட காரை தான் வந்து எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு இவன் சொன்னதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ கார் எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ இந்த பொண்ணு வந்து இவன் கூட ட்ராவல் ஆகிருக்கு. இவன் சொன்ன கதைகள் இது உண்மையாக பொய்யான்னு தெரில, ஆனால் இவன் உண்மை மாதிரி தான் சொன்னான். இன்றைக்கி வந்து ஒரு விஷயமும் நம்பணுமா நம்பக்கூடாதான்னு தானே இருக்குது. அப்போது இவன் என்ன சொல்கிறான் என்கிட்ட, கை வச்சுருக்கேன் மேலே, அஃப்கோர்ஸ் எல்லா ப்ரைவேட் பார்ட்லேயும் நான் எல்லாம் கை வச்சுருக்கேன் அந்த மேலே. ஆனால் எந்த அளவுக்கும் அந்த அளவுக்கு டீப்பாலாம் எதுவும் தப்பு பண்ணல. இதுவே போதுமே. சாணியை கரைச்ச மாதிரிலாம் இருக்குது உன் கேரக்டர். சாணியை கரைச்சி ஊற்றிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது உன் கேரக்டர். இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை நீ? ஒரே ஒரு பொண்ணை மட்டும் என்கிட்ட கதைகளை இன்றைக்கி வரையும் சொல்லிவிட்டு, நான் அந்த ஒரு பொண்ணு தான் நினச்சிட்ருக்கேன் நான் ஆக்சுவலாக மைண்டில். வேறு எந்த பொண்ணுமே எனக்கு தெரியாது. வேறு எந்த பொண்ணுமே நீ சொன்னதே இல்லை. ஒரே ஒரு பொண்ணோட கதையை தான் சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு வெறுத்து போயிட்டேன், லவ்னாலே வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு இது மாதிரி உன்னோட கெரியரை பாரு, நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ இவ்வளோ வேலைங்கெல்லாம் பண்ணியிருக்க, என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இது எல்லாமே எப்போ தெரிய வருது? அவன் வாயாலேருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வருது. அது கூட நான் தான் கண்டுபிடிச்சேன். எல்லாமே ஃபோன் தான். என் வாழ்க்கை ஆரம்பித்தது ஃபோனு, எண்ட் ஆனது ஃபோனு. அவனை பற்றின டீட்டெயில்ஸ் அத்தனையும் வெளிவந்ததும் ஃபோன் மட்டுமே தான். அப்புறம் இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மாவை பற்றி இன்றைக்கி எனக்கு தெரிய வருது பாருங்களேன். ஷீ இஸ் அ பீச் லேடி அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு ஆளுங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயமும் இவனோட ஃபோன் ட்ராக் எடுத்தால் அவங்க அம்மா யாருங்கிறத ப்ரூவ் ஆகிடும். நான் இவ்வளோ மெனக்கட தேவையில்லை, இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. அம்மா பையனோட கான்வர்சேஷனே அப்படி இருக்கும். எப்படி ஒருத்தங்களை ஏமாத்துறது, எப்படி ஒருத்தங்களை அதெல்லாம் அவங்க அம்மா சொல்லி தருவாங்க. நான் அவங்க வீட்டில் இருந்தப்போவே சொல்லுவாங்க, இப்படி சொல்லி கேளு, அப்படி சொல்லி கேளுன்னு. இவனும் அதுக்கேற்ற மாதிரி பால் மாறாமல் பேசுவான், பண்ணுவான். அதெல்லாம் நான் நிறைய சொல்கிறேன், நிறைய இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஃபேஸ் பண்ணது. அப்புறம் இந்த பொண்ணை வந்து சேஸ் பண்ணி அதோட காலேஜுக்கு போகிறது வர்றது இப்படிலாம் இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு செகண்ட் இயர் படிக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு அலைன்ஸ் வருது. ஹீ இஸ் ஒரு டாக்டர், ஒரு ஆன்காலஜிஸ்ட்டு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போது அந்த ஆளுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசி வைக்கிறாங்க. இவங்க அம்மாவோட ரிலேஷன் மூலிமா எப்படியோ வருது அந்த வரன். செகண்ட் இயரில் டிஸ்கண்டினியூ பண்ணி கல்யாணமும் பண்ணி அந்த பொண்ணு யூகேக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு யூகேக்கு போனதுக்கப்புறமேட்டு அந்த ஆளோட விஷயம் எனக்கு தெரியல. ஏன் இந்த பொண்ணை வந்து டினைட் பண்ணிட்டாங்க, என்ன பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ளே, இல்லை அங்கே இருக்கும் போதே இது எதுனா கான்வர்சேஷனு பசங்கிட்ட வர்றது போகிறது பேசுகிறது இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு தெரிய வந்திருக்குமா, எதுவுமே தெரில. ஆனால் 2 பேருக்கும் வந்துட்டு வித்தின் அ இயரில் வந்துட்டு டைவர்ஸ் ஆகுது. அவரும் இன்னொரு பொம்பளை ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு பொம்பளையே வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ அந்த ஆள் மனுஷன் 2 பொம்பளை குழந்த பிறந்து அந்த ஊரில் இருக்கார். ஸோ வித்தின் 1 இயரில் இது மாதிரி ஆகுது. இவங்க அம்மா இங்கேருந்து போகுது, அது கோர்ட்டு கேஸுன்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து டைவர்ஸும் வாங்கி கிளைம் பண்ணி நம்ம சென்னைக்கும் வந்துடுறாங்க. ஸோ இதுதான் எனக்கு அதாவது கிளைம் பண்ணதெல்லாம் வந்து அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னது. யூகே போயிடுச்சுன்றதெல்லாம் வரைக்கும் இந்த ஆள் சொன்னது. ஆனால் இவ்வளவும் இந்த ஆள் சொன்னானா அதுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அங்கே யூகே போயிடுச்சு, இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் சொல்கிறான். இந்த ஸ்டோரியெல்லாம் எனக்கு பின்னாடி தெரிய வர்றது. ஸோ இவன் என்ன சொன்னான்னா, ஒரே ஒரு பொண்ணு, அந்த காயத்ரின்ற பொண்ணை மட்டும்தான் சொன்னான். அவனோட அந்த 12 ஹார்ஸ் நாங்கள் பேசின அந்த கான்வர்சேஷனில். அப்புறம் அந்த பொண்ணோட கதையை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறான். என்ன ஷேர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆஃபீஸ்க்கு என்னோடய ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். சாரி, அவன் ஒர்க் பண்ண இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அந்த ஆஃபீஸில் ஃபுட்டு இருக்குது. ஸோ இவன் என்ன சொன்னான், நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஃபுட்டு சாப்பிடுவேன், டெய்லி ஃபுட்டே சாப்பிட மாட்டேன். எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சு. எப்படி நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு ஜாஸ்தி ஃபுட்டு இந்த பசி வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும் எப்படி அப்படின்ற
இல்லை நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது எல்லாமே கடனுக்கு, வீட்டுக்கு அவங்களோட தேவைக்கு இதுக்கே கரெக்டாக போயிடும். எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எடுக்கணுன்னா கூட என்னால் எடுக்க முடியாது. கரெக்டாக இருக்கும் சேல்ரி. எங்கேருந்து சாப்பிட்றது? டீ மட்டும் மந்த்லி ஆனால் டீ குடிப்பேன். வெளியில் இருக்க டீ கடையில் அக்கௌண்ட் வச்சு மந்த்லி சேல்ரி வந்தோடனே அவர்கிட்ட கொடுத்துருவேன். அப்போ டெய்லி சாப்பாடு சாட்டர்டே சண்டே சாப்பிடுவேன். ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க சாட்டர்டே சண்டே 3 டைம்ஸ் ஃபுட்டை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு மந்த்லி கொடுத்துருவேன். ஸோ அதனால தான் நான் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு பிரேக்கு போகிறது அப்படின்னு. ஃபஸ்ட் பிரேக் வந்து 7 o'clock போவான். ஆனால் நானே பார்த்துருக்கேன் அவன் சாப்பிடும்போது. அதாவது தட்டு நிறைய போட்டு சாப்பிடுவான். நானே என்னடா இப்படி சாப்பிட்றானே, எங்கே ஓடிட்டு போகுது சாப்பாடு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் நானே ஒரு தடவை. அப்போது இவன் சொன்னதுக்கும் எனக்கு அது ஆமாம், நம்ம ஒரு தடவை அது மாதிரிலாம் நினச்சிருக்கோம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ இது எல்லாமே உண்மை தான் அவன் சொல்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ பசிச்சா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு நம்மளோட வேலையே. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கால்ஸ் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறமேட்டு ரூம் போவீங்க. ரூம் போனால் பசிக்குமே, எப்படி தூக்கம் வராது? என்ன பழகிடுச்சு. காலையில் டீ ஒன்று குடிச்சிட்டு போயிடுவேன் அக்கௌண்ட் வச்சுட்டு. அப்போது போன உடனே படுத்துருவேன். அதுக்கப்புறம் அப்படியே பசிக்கும். அதனால தான் எனக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூலாம் இருக்குது, சரியாக ப்ராப்பராக சாப்பிடாதனால. ஓஹோ! கேஸ்ட்ரிக் இஷ்யூலாம் இருக்கிறது சொல்லியிருந்தான். கேஸ்ட்ரிக் இஷ்யூலாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக இன்னொரு காலில் அந்த மிட் நைட்டில் நான் இந்த இடத்துல மியூட்டை போட்டு அழுவுறேன். அதாவது எப்படி அழுவுறேன்னா, என் கூட பிறந்தவங்க யாருன்னா இறந்து போயிட்டாங்க இல்லை அந்த அளவுக்கு அழுவுறேங்க. தப்பு, இது மாதிரி சொல்லிடக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் அழுகிறேன். எந்த அளவுக்குன்னா என் மூக்கு ரெண்டும் பிளாக் ஆகுது, பேச முடியல. அந்த அளவுக்கு வெம்பி வெம்பி அழுகுறேன். கண்ணெல்லாம் ரெட் ஆகுது, வீங்குது. அவனா பேசினே இருக்கான். அதுக்கப்புறமேட்டு நான் மியூட்டை ரிலீஸ் பண்ணுறேன். ஹலோன்னு கூப்பிட்றான். மியூட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு, சாரி நான் எமோஷனலாக பிரேக் ஆகிட்டேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு கேட்கல, எனக்கு ரொம்ப அழுக வருது, நான் கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்டா. எதுக்கு இந்த கான்வர்சேஷன்லாம் ரெக்கார்டிங்கில் இருக்குங்க. காசு இருந்தால் எல்லாத்தையும் எடுக்க முடியும். சீரியஸாக நான் ரீசெண்டாக கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒரு வேர்டு வைக்கும் போது எனக்கு கிடச்ச தகவல், காசு இருந்தால் இது எல்லாமே ப்ரூஃப் கிடைக்கும். இன்றைக்கி அவன் எதுவுமே டினைட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் தூக்கி இப்படி விசிறு அடிச்சான்னா. அப்போது அவன் வந்து என்ன சொல்கிறான், ஓகே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டா. அப்போ நான் இல்லை, நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, வாங்க பேசலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பாட்டில் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒன்று விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு. சொல்லுங்கன்றான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நானும் உன் அளவுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த பணம் இருக்க பசங்க, நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப்பில் இருக்கவங்க, பணம் வச்சுக்கிட்டு பணத்தை மட்டுமே நோக்கி போகிறவங்க, இதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா நான் இது மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் தான் இருந்தேன். நீயும் கஷ்டப்பட்டிருக்க, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நான் சொன்னேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஈஸ்வரி கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையே அன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தது கூட சொல்லுவாள். ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டானா, அதுதான் ஈஸ்வரியோட பெரிய ப்ராப்ளம். அப்போது நான் சொல்கிறேன், இது மாதிரி எனக்கு வந்து ஒன்றுமே இல்லாத அந்த கஷ்டத்தில் இருக்கவங்கள தான் வந்துட்டு எனக்கு, ஏன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து ஒரு ப்யூர் லவ் கிடைக்கும்னு எனக்குள்ளே ஒரு இது நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உங்கள் கூட கடைசி வரையும் இருக்கணும்னு ஆசை. உங்கள் கஷ்ட நஷ்டம் நான் உங்கள் கூட கடைசி வரையும் இருக்கணுன்ற ஆசைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை விட்டேன். என்ன வார்த்தைன்னா, நான் எமோஷ்னலி பிரேக் ஆகிட்டேன். எனக்கு உங்களோட கடன் எல்லாத்தையும் உங்களோட கடன்லாம் ஷேர் பண்ணணுன்னு எனக்கு வந்து தோணுது. உங்கள் எல்லா கடனையும் நான் கிளியர் பண்ணணும், கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கணும். ஸோ நான் சொன்ன அந்த உங்கள் கடனெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு நான் கிளியர் பண்ணணுன்றதை வந்து மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டான். உங்கள் கூட நான் இருக்கணுன்றதை வந்து டினைட் பண்ணுறான். அதாவது மனசளவில் டினைட் பண்ணுறான்.
அவனுக்கு அது அந்த விஷயம் பிடிக்கல. பட் ஆனால் அந்த பணம் உதவின்ற ஒரு விஷயம் வந்து மெஸ்மரைஸ் ஆகுறான் அந்த இடத்துல. என்னடா இது, யாராவது இது மாதிரி பேச்சுவார்த்தையில் கேட்டு மெல்ட் ஆகி இது மாதிரிலாம் சொல்லுவாங்களா, வார்த்தை விடுவாங்களா அப்படின்னு. மேபி அது அவனோட டாட்டிக்ஸாக கூட இருக்கலாம். ஏற்கனவே இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துக்கலாம், யார்கிட்டயாவது காசு வாங்குறது பண்ணுறது இதெல்லாம். ஆஃபீஸில் அது மாதிரி நடந்திருக்கு. இது வந்து எனக்கு போக போக தான் தெரிய வருது. அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவனும் என்ன பண்ணுறான், நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு 1 hour நான் டைம் கொடுக்குறேன். 1 hour கழிச்சு என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஓகே சொல்லுங்கள். நம்பிக்கை இல்லைன்னா வந்துட்டு இல்லை வேண்டாம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. நம்ம ஃப்ரீயாக மூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றேன். 1 hour கழிச்சு நான் கால் பண்ணுறேன். 1 hour கழிச்சு கால் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 நாள் டைம் வேணும். சாரிங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் டைம் எடுக்கிறோன்னாலே யூ வாண்டட் டு திங்க், அது செட் ஆகாது. யோசிக்காமல் இவ கரெக்டானவ அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே சொல்லுங்கள். இல்லை பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டான் ஸ்பாட்டில். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தான் பிடிக்கலன்னு சொன்னீங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? ஆமாம் யோசிச்சு தான் சொல்கிறேன். அப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய கேள்வி என்னவாக இருந்துச்சு தெரியுமா? உங்களோட சின்ன கடன் என்னது அப்படின்னு தான் கேட்டேன். சின்ன கடன் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, பிராமின் பையன், இங்கே தான் ஹவுஸ் கிட்ட விவேகானந்தா எல்லார்கிட்ட இருக்கான். அவங்ககிட்ட ஒரு 30,000 ரூபாய். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பெரிய பெரிய கடன்கள் தான் இருக்குது. அப்போ நான் ஒரு வார்த்தை விடுறேன், நான் வந்து கம்மிங் சேலரியிலேருந்து மாதம் 2000 ருபீஸ் தரேன். தயவுசெய்து அந்த சின்ன கடனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 15 மந்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் 30,000 அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன்.